வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கடைசி வரைக்கும் அவங்கள மன்னிக்கவே முடியாதுங்க. ஆனாலும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடுத்தருவிலேயே நிக்க வச்சாலும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நல்ல மனுஷங்க இன்னைக்கும் உங்களை போல வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல எதிரிக்கிட்ட தோர்த்தவங்களை விட நிழல் மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்ம நல்லது கெட்டத்துல எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு நம்ம எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் தான் நம்ம கூட நமக்கு துரோகிகளா இருப்பாங்க. அவங்க நமக்கு பண்ணின அந்த துரோகத்தை நம்மளால கடைசி வரைக்கும் மன்னிக்கவே முடியாதுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாம நம்மளுடைய மனசுல இருந்து நம்மளுடைய இதயத்துல இருந்து அன்பை வாரி வாரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால இவங்க நமக்கு துரோகத்தை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதாங்க மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க உங்க இதயத்தையே எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியான நேரம் பார்த்து உங்களுக்கு முதுகுல குத்துறதுக்கு தான் இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே நீங்க அன்பு காட்டுறீங்க அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணாதவங்க அப்படின்லாம் இங்க ஒருத்தவங்களும் கிடையாதுங்க. இங்க எல்லா நண்பர்களுமே உங்களுக்கு துரோகிகள்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகள் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கிறவங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய நண்பர்களா கட்டாயமா இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை அவங்களே உங்களுக்கு துரோகியா மாறி இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது கொலை பண்றதுக்கு சமம். ஆனா எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியில தற்பெருமை பேசிக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மனுஷங்கெல்லாம் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். இங்க மனசு, நம்மளுடைய மனசு மரணித்து போகிறதுக்கு வலிகளும் வேதனைகளும் மட்டும் தேவையே கிடையாதுங்க. இங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில உறவுகள் நமக்கு தரக்கூடிய அந்த ஏமாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகம் மட்டுமே போதுங்க நம்மளோட மனச எந்த ஒரு விஷமும் இல்லாம சாகடிக்கிறதுக்கு. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் போதும். இங்க யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே போலியான வாக்குறுதியை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த போலியான வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு விதத்துல நம்பிக்கை துரோகத்துக்கு சமமான ஒரு விஷயம் தான். உங்களால முடிஞ்சது அப்படின்னா முடியும்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு என்னால முடியலன்னு சொல்லிட்டு நகர்ந்துடுங்க. ஆனா உனக்கு கண்டிப்பா நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்களோட மனசுல ஆசையை காமிச்சிட்டு தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் என்னைக்குமே செய்யாதீங்க. அது மிகப்பெரிய பாவங்க. நீங்க ஒருத்தருக்கு கொடுத்த அந்த உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பும் மத்தவங்க உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை துரோகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு விஷயமும் போதும் வாழ்க்கைய உங்களுக்கு நீங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு, முழுசா வாழ்க்கைய நீங்க உணர்றதுக்கு. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் போதுங்க. இங்க துரோகத்தினுடைய பிறப்பிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்பிக்கை தான். ஆனா நம்பிக்கையினுடைய இறப்பிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இங்க துரோகம். கொஞ்சம் நேர்மையா உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை எல்லாத்தையும் நீங்க கடந்து வருவீங்க அப்படிங்கறத அதுக்கப்புறமா நீங்களே உணர்ந்துக்குவீங்க. இங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்மள முதுகுல குத்த மாட்டாங்க. ஆனா முகம் தெரிந்த உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் அதிகமா நம்மளுக்கு முதுகுல குத்தி இருப்பாங்க துரோகம் அப்படிங்கிற கத்தினால. தன்னோட சந்தோஷத்துக்காக தன்னை நம்புறவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் நம்மள நம்பக்கூடிய அந்த உறவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படிங்கறத இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. புரிஞ்சுக்காமலே நிறைய பேரை காயப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க மனசறிஞ்சு உங்க மனசாட்சிப்படி யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க கொஞ்சம் விலகி வந்துடுறதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் துரோகம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், இத பத்தியே நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில துரோகத்தினுடைய வழியை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.